குரு பெயர்ச்சி என்பது வியாழன் கிரகத்தின் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றத்தை குறிக்கிறது. இது ஜோதிடத்தில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு மே 15 அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேலும் அங்கு ஏப்ரல் 2026 30 வரை தங்குவார். இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும். கீழே சில முக்கிய ராசிகளுக்கான பொதுவான பலன்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேஷ ராசி. குரு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சோம்பல் அதிகரித்து பணிகளில் தாமதம் ஏற்படலாம். அதனால் முயற்சி மற்றும் கவனம் தேவை. ரிஷப ராசி. குரு ஜென்ம ராசியில் இருந்து 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால் பண வரவு அதிகரித்து செல்வ செழிப்பு ஏற்படும். வீடு, வாகன யோகம் கிடைக்கலாம். மிதுன ராசி. குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஜென்ம குரு சில சவால்களை உருவாக்கலாம். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். கடக ராசி. குரு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் சுப செலவுகளாக இருக்கும். திட்டமிட்டு செலவுகளை நிர்வகிக்க வேண்டும். சிம்ம ராசி. குரு 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும், குபேர யோகம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கன்னி ராசி. குரு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் பணியில் சவால்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. துலாம் ராசி. குரு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். வீடு, வாகன யோகம் ஏற்படும். விருச்சிக ராசி. குரு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சவால்கள் அதிகரிக்கலாம். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தனுசு ராசி. குரு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். பண விஷயங்களில் கவனம் தேவை. மகர ராசி. குரு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றங்கள் இருக்காது. புதிய திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது. கும்ப ராசி. குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். திட்டங்களில் வெற்றி பெறலாம். மீன ராசி. குரு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். பணியில் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும்.